ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை கேட்டதை கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு. இந்த நேரம் எப்பொழுது வருகின்றது, இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது அதிவிசேஷம், என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அபிஜித் நட்சத்திர வழிபாடு யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அபிஜித் நட்சத்திரத்துடைய ரகசியம் எல்லோருக்குமே தெரிந்திருக்காது, ஆனால் சில பேருக்கு தெரிந்திருக்கும். அப்படியாகப்பட்ட இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி, வழிபாடுகள் செய்தாலும் சரி, பரிகாரம் செய்தாலும் சரி, வேண்டுதல்கள் வைத்தாலும் சீக்கிரமாக அது பலிக்கும், நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு எது வேணுமோ அதை முழு மனதோடு கிருஷ்ண பகவானிடம், நாராயணனிடம் கேட்கும் பொழுது அது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அப்படியாகப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது. ரொம்ப 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 விசேஷங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் பெருமாளை நினைத்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றணும், மந்திரமும் சொல்லணும், எப்படி உங்களுடைய வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன, அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளுமே அபிஜித் முகூர்த்தம் வரும். எந்த அளவுக்கு அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமோ அதை விட பல மடங்கு சக்தியை கொடுக்கக்கூடியது அபிஜித் நட்சத்திர வழிபாடு. 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்தை யாரும் தவறவிடக்கூடாது, சரியாக பயன்படுத்திக்கணும். நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும், கோரிக்கையாக இருந்தாலும் சீக்கிரமாக நடக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது நாளை வருகின்றது, வெள்ளிக்கிழமையோடு வருவது கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொன்ன. மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள், சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நேரம் எப்பொழுது வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கோ கிருஷ்ணர் படத்திற்கோ நல்ல வாசனையான மலர்கள் போடுங்க. இந்த நேரம் இரவு நேரத்தில் வருது. எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வரவங்களாக இருந்தால் யார் வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். வேலை கிடைக்கணும், இல்லை திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் வைக்கலாம். அது நியாயமான ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்கணும். கடன் தீரணும், பணம் வரணும் அப்படின்னாலும் சரி இதை நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது பூஜை அறையில் இருந்து வேண்டுதல்கள் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெளியே இருந்தாலும் சரி முழு மனதோடு அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து, பெருமாளை நினைத்து வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் தீபம் தான். நீங்கள் நமக்காக அந்த பெருமாளையே நமக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்காக பிரார்த்தனை வைக்கும் பொழுது பெருமாள் நமக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். முக்கியமாக கிருஷ்ணருடைய படமோ சிலையோ இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை எங்களுக்கு எல்லாமே இருக்குமானா சந்தோஷம். நீங்கள் பூக்கள் வைத்து 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் மந்திரத்தை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலையே இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எந்தவித தீட்டும் தடையும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கும் சரி 27 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக ஒரே ஒரு வரியிலையும் சொல்கிறேன், அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலறைகளை மறைத்து வைத்த ஒரு நட்சத்திரம். ஏன்னா இது கேட்டதை கொடுக்கும் அப்படின்றதுனால தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. சரி, அந்த நேரம் எப்பொழுது வருது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. நேரம் நாளை இரவு 9:08 ஆரம்பித்து 9:32 வரைக்கும் இருக்குது. 24 நிமிடம் தாங்க. தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது அப்படின்னு சொன்ன இந்த நேரத்தை நீங்கள் யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு
கேட்டது கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வைங்க. அந்த நியாயமான கோரிக்கையை வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். சரி, அந்த அபிஜித் நட்சத்திர துதி மந்திரம் என்ன அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் 27 முறை சொல்லுங்கள், இல்லைனா 9 முறை சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, அந்த ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபிஜித்த ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், உங்களுடைய விருப்பம். யாருடைய கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பண்ணலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பண்ணலாம், யார் யாருக்கு வேணாலும் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். இவ்வளோ பெரிய மந்திரம் சொல்ல முடியலமான்னு சொல்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.